பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் ஆண்டுக்கோள் ஆகும். அந்த ஆண்டுக்கோளான குரு பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 2/6/2026 அதிகாலை 1:50 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி 26/6/2027 முடிய திருக்கணித சித்தாந்தப்படியும் வாக்கிய சித்தாந்தப்படி வருகின்ற 26/5/2026 பகல் 11:07 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி 13/6/2027 முடிய கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர். குரு பகவான் புதனுடைய வீடான மிதுன ராசியிலிருந்து தற்போது சந்திரனுடைய வீடான கடகராசிக்கு சென்று கடகராசியில் உச்சம் பெற்று அடுத்து 1 வருட காலத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தற்போது ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை தெள்ளத் தெளிவாக இனி பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கின்ற பொழுது இது நாள் வரை முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சரித்த குரு பகவான் இனி 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் குரு உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருப்பதால் இது நாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற இடையூறுகள் எல்லாம் தற்போது குறைந்து படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் திருக்கணித சித்தாந்தப்படி 5/12/2026 முடிய ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது ஒரு சிறப்பான அமைப்பாகும். 11இல் ராகு சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்கும். பொதுவாக 3இல் சஞ்சரிக்கக்கூடிய குருவை விட 4இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த இடையூறுகள் தற்போது விலகி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 4இல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக உங்கள் ராசிக்கு 8, 10, 12 ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்ய இருக்கிறார். இதன் காரணமாக உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்பை விட ஒரு சில அனுகூலமான பலன்களை தற்போது பெறுவீர்கள். உங்களுக்கு 7ரை சனியில் விரயச்சனி நடப்பதால் பொதுவாக வேலையாட்கள் ஒத்துழைப்பை பெரிதாக எதிர்பார்க்காமல் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு நேரடியாக செயல்பட்டால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு முன்பை விட தற்போது ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தேவையற்ற படிச்சொற்கள் விலகும். இருந்தாலும் வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. வருகின்ற நவம்பர் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலங்கள் குரு பகவான் அதிசாரமாக 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். சிம்ம ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். அந்த நேரங்களில் ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. 7ரை சனியில் விரயச்சனி நடப்பதால் உங்களது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. சுபகாரிய முயற்சிகளில் நீங்கள் சற்று தீவிரமாக முயற்சி செய்தால் இந்த ஆண்டு இறுதியில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக 7ரை சனி நடப்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொள்வது, எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, எந்த ஒரு காரியத்திலும் சட்டத்துக்கு உட்பட்டு நடப்பது மிக மிக சிறப்பு. பொதுவாக 7ரை சனி நடைபெற்றால்
கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் கடன் வாங்குகின்ற விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை உங்கள் பேரில் கடன் வாங்காமல் மனைவி அல்லது பிள்ளைகள் பேரில் கடன் வாங்குவது மிக மிக சிறப்பு. அதாவது கடன் வாங்கக்கூடிய ஒரு நெருக்கடியான நிலை இருந்தால் அதனை உங்கள் பேரில் வாங்குவதை தவிர்த்துவிட்டு குடும்ப உறுப்பினர்கள் பேரில் கடன் வாங்கினால் அது சில ஒரு ஆதாயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுபோல உடல் ரீதியாக முன்பை விட தற்போது எதிலும் சற்று சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும் என்றாலும் நீங்கள் உடல் ரீதியாக சிறு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது முதலிலே அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து எளிதில் தப்பிக்க முடியும். எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது, எந்த ஒரு விஷயத்திலும் சட்டத்துக்கு உட்பட்டு நடப்பது மிக மிக சிறப்பு. தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக ஜூன் மாதம் முதல் உங்கள் வாழ்வில் படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற வஸ்திரத்தை தட்சிணாமூர்த்திக்கு குரு பகவானுக்கு சாற்றுவது, வியாழக்கிழமைகளில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு. அதுபோல 7.5 சனி தற்போது நடப்பதால் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, அடுத்து குறிப்பாக சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது, சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது, இரும்பு பாத்திரத்தில் தீபம் ஏற்றுவது, அடுத்து உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது ஒரு வளமான பலனை தரும். நேயர்களே, இதுவரை மேஷராசிக்கான குரு பயிற்சி பலன்களை உங்களிடம் கூறினேன். மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை உங்களது ஆன்மீக டாக்கீஸ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள். நன்றி, வணக்கம். கோவிலுடைய தல வரலாறு, எந்தெந்த கோயிலுக்கு என்னென்ன சிறப்பு, எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த கோயிலுக்கு போக வேண்டும் என்பது போன்ற முக்கியமான தகவல்கள், பிரபலமான கோயில்கள் திறந்திருக்கின்ற நேரம் என்பது போன்ற கோயில்களை பற்றிய முழு விவரங்கள் இந்த சேனலிலே தொடர்ந்து இடம்பெறும். இந்த ஆன்மீக சேனலுக்கான லிங்க்கு கீழே தரப்பட்டுள்ளது. இந்த ஆன்மீக சேனலை பார்த்து ரசிக்கிறதோட மட்டும் நிற்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இந்த சேனலில் என்னென்ன புது வீடியோ போடுறோன்ற தகவல் உங்களை வந்து சேரும். மறக்காமல் இந்த சேனலுக்கு உங்களுடைய முழு ஆதரவை தாங்க. அன்புடன் உங்கள் சித்ரா லட்சுமணன்.